வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9/10/2024 அன்று தொடங்கி 3/2/2025 வரை, அதாவது இந்த 116 நாட்கள் குரு பகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார். வக்ரம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை. அப்போ குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் வக்ரத்தன்மை இருக்கிறார். அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த 12 ராசியில். ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும். குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து, அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி, மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, கடக ராசியில் உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா 14/11/2024 வரை பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த குருவின் வக்ர காலம் 9/10/2024 முதல் 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்பது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 12க்குரியவன் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமருவது ஒரு நல்ல அமைப்பு. அங்கே வக்ரமாக உட்காரப் போகிறார். அப்போ என்ன நடக்கப் போகிறது? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறது. ஸோ இதுவரைக்கும் கடந்த 6 மாதமாக உங்களுக்கு ஒரு குழந்தைக்கான ஒரு முயற்சியில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட், அதற்கான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த குழந்தை பாக்கியத்தாலே உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் என்கின்ற தன்மை உங்களுக்கு வர இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அல்லவா? அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், என்ன பிரச்சனை இருக்க போது? சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமைகள் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ பதவி கிடைக்க போகிறது. ஸோ இதுவரைக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்தவாறு நினைத்த இடத்தில் இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கிறது. ஸோ 5ஆம் இடம் என்பது விளையாட்டுத் துறையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள், அதாவது எந்த கலையாக இருந்தாலும் சரி, அந்த சினிமா சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையிலாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கும். குழந்தையோடு கோபித்து கொண்டு
கொண்டிருந்தவர்கள், குழந்தைகள் தன்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லதொரு காலகட்டமாக நிச்சயமாக அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் என்பது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எனக்கு ஒரு 2 வருடமாக நாம் ஒரு குலதெய்வத்துக்கு சென்று வரணும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறேன். பட் அது நடக்கவே முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தடங்கல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் உங்கள் குலதெய்வத்தை சென்று வணங்கி வழிபட்டு அதனுடைய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கிறது. குழந்தைகள் படிப்பதற்காக, அதாவது ஒரு 2 வருடங்கள் ஆச்சு, ஒரு பிஜி படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கும். கோயில் திருப்பணிகளை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதாவது பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஒரு கோயில் கட்டணும், ஒரு திருப்பணிகளை ஆற்றணும், ஸோ அதில் முன்னிறுத்தி சென்று செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் சம்பந்தப்பட்ட நிதித்துறை, நீதித்துறை, வங்கியில் பணியாற்றக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி என்பது தெளிவாக தெரியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ நல்ல வேலை செய்கிற, நல்ல தொழில் செய்கிற, ஆனால் அந்த தொழில் மூலமாக லாபங்கள் மட்டும் சரியாக இல்லை, குறைந்தளவு ஒரு லாபம்தான் வருது. அதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், நல்ல சிந்தனா சக்தி, நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 11ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். மேபி திருமணம் சார்ந்த சுப காரியங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இருக்கலாம். ஸோ யாருக்காவது இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளில் பங்கேற்று, சுப விஷயங்களில் பங்கெடுத்து, அதில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக குடும்பங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் சத்சங்கங்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது, புதிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது, மற்றவர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரியப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அது குறிப்பாக சொல்லப்போனால் 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரர்களை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் என்றதுனால மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லதொரு நிகழ்வு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. ஒரு வேலையில், ஒரு நிரந்தரமாக நான் வேலையில் இல்லை, கடந்த ஒரு வருடத்தில் ஒரு 4-5 வேலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறேன், அங்கே எனக்கு ஒரு செட்டே ஆகலைன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய தன்மை. உயரதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, நான் உழைக்கிற உழைப்பு மற்றவர்களுக்கு பயனளிக்கிறது, எனக்கு எதுவுமே கிடைக்கல என்கின்ற ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம், ஒரு பட்டம், பதவி, புகழ் இதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சனி பகவானும் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்பம் பிரிந்திருக்கிறது, ஆனால் குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கணவன் மனைவி ஏதாவது ஒரு ஈகோ கிளாஸ் பெருசாக ஒன்று இருக்காது, ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஆகி பிரிந்திருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை மாற்றும். என் கணவனுக்காகத்தான் நான் மாறிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாற்றல் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ 2 பேரும் ஒன்றுக்கொன்று இணைந்து, அதாவது ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய
ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தன்மை. எத்தனையோ நண்பர்களை கடந்து விட்டோம். அதாவது காலேஜில் படிக்கும்போது இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சிலருடைய தொடர்புகளை பெறக்கூடிய தன்மை, அவர்கள் மூலமாக உங்கள் செய்யக்கூடிய வேலையிலேயோ தொழிலையோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது இவர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக தொழில் ரீதியில் வேலை ரீதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். வீடை மாற்ற முடியல, வீட்டை ஆல்டர் பண்ண முடியல, அல்லது இதுவரைக்கும் வாடகை வீட்டிலேயே தான் நான் இருக்கிறேன், ஒரு புதிய வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு அந்த எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருடங்களாகவே அதாவது செய்கிறோம், பெரிய லாபம் கிடைக்கல, ஏதோ போய் கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புதிய யுக்திகளை கையாண்டு புதிய முயற்சிகளில் இறங்கி வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், கூட்டுத் தொழில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஸோ இந்த மாதிரியான தன்மைகளில் சிக்கி கொண்ட இந்த மகர ராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு புலப்படுத்தும். ஸோ இதிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொல்லைகள் இருக்கும். என்ன தொல்லைகள் இருக்கும்? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, ஸோ இந்த மாதிரியான தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதற்கு நீங்கள் இந்த காலகட்டம் குரு பகவானுடைய வக்ர காலகட்டம் எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னா, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது உங்களுடைய குரு பகவானுடைய திருத்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை அங்கே குறைந்தது ஒரு 2.5 மணி நேரம் அமர்ந்து உங்களுடைய என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்களோ அங்கே அமர்ந்து அந்த வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவானால், குழந்தைகளால், தனத்தால், வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார், உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, குரு யாரோட சேர்ந்திருக்கார், குரு ராகுவோடு சேர்ந்திருக்காரா, இல்லை சனியோடு சேர்ந்திருக்காரா, இல்லை செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா, இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும். குரு உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்காரா, அதாவது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காரா, கடகமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா, இல்லை மகரத்தில் நீச்சமாக இருக்காரா, இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா, இல்லை திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும். அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா, இதை பொறுத்தும் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.